வெல்கம் பேக் டு மை சேனல். ஜூலை 25ஆம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னன்னா பிசிக்கலி டிசபிள்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் வார்டு, அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஏற்கனவே வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து 7.5 ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா 7.5 ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 22 23 அட்டன் பண்ணவங்க மறுபடியும் இதுல வந்து இதுல ஜெனரல்லயே நீங்க அட்டன் பண்ணலாம். புரியுதா? ரைட். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஒரு டவுட் இருந்தது. அடுத்தது வந்து இது எப்படி வந்து சீட் அலோகேஷன் ஆகும், முதல்ல ப்ரொசீஜர் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச். நீங்க வந்து இப்ப 500 சீட்டு தான் டோட்டல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அலாட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு காலேஜை போய் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு தான் செலக்ட் ஆகும். இப்ப எஸ்எஸ்என்ல போய் சூஸ் பண்ணீங்கன்னா ஒன்னு தான் செலக்ட் ஆகும். பொதுவா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து உடம்பு சரியில்லப்பா, ஆக்சுவல் வந்து 2 நாளைக்கு வீடியோ போட வேண்டாம் தான் நினைச்சேன். நான் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். பட் வந்து இருந்தாலும் இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். பட் வந்து ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க சரி அவங்களுக்கு ஒரு இது நம்ம ஒரு ஷார்ட்டா வீடியோ பண்ண, பட் ஆடியோ வந்து மேபி இன்டரப்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து ஒரு காலேஜுக்கு மேக்ஸிமம் ஒரு சீட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி ஒரு பிஹெச்டில சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்தது சூஸ் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச் தான் சூஸ் பண்ண முடியும், மிச்ச பிரான்ச் வந்து ஃபேட் ஆயிரும். ஸோ இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் நான் ஒரு காலேஜில் வந்து நான் 5 பிரான்ச் போட முடியுமா? முடியாது. ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு பிரான்ச் தான் போட முடியும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு பிரான்ச் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி உங்கள் மைண்டில் என்ன பிரான்ச் நீங்கள் நினைக்கிறோம் அதை மட்டும் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண எல்லா காலேஜும் கம்ப்யூட்டராக போட்டுருங்க. நீங்கள் அது டிபார்ட்மெண்ட் மாற்ற இல்லை சார் நான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலாக சூஸ் பண்ணுங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு காலேஜுக்கு நீங்கள் ஒரு காலேஜ் போய் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரான்ச், எனி பிரான்ச் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டா மிச்ச பிரான்ச் சூஸ் பண்ண முடியாது. ரைட். ஆட் போட்டு நீங்க அடுத்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த காலேஜ்ல நிறைய பிரான்ச் காமிக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் தான் சூஸ் பண்ண முடியும். புரியுதா? சோ அந்த மாதிரி வந்து வஞ்சனை இல்லாம வந்து நீங்க நிறைய சாய்ஸஸ் போடுங்க. இதுல ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கட் ஆஃப் ரொம்ப லோவா இருக்கீங்க. எது? கவுன்சிலிங் கட் ஆஃப். கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து 150க்கு கீழே இருக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்ல கட் ஆஃப்ல வந்து 150க்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் வரும்னா நீங்க அவைல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ எக்ஸ் சர்வீஸ்மேன் வார்டோ இல்ல பிசிக்கலி ஏபிள்டு மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். சோ அதனால வந்து நீங்க லிமிட்டடா வந்து ஒரு 20 சாய்ஸோ ஒரு 30 சாய்ஸோ வைக்காதீங்க. எத்தனை சாய்ஸ் முன்னாலும் வைங்க. 500 இது வைக்கலாம்னா 500 கூட வைங்க. புரியுதா? சோ அட்லீஸ்ட் என்னோட சஜஷன் வந்து ஒரு 300ஆவது வைங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சார் இது கிடைச்சிச்சு நீங்க போய் சேரணுமா? கட்டாயம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்க, ஆனா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் வரல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஜெனரல்ல போயும் நான் 3rd ரவுண்டோ 2nd ரவுண்டோ அதுவரை நான் வெயிட் பண்ணி நான் காலேஜ் வேற பிரான்ச் நான் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு கடைசியில எங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு 5 நாள் டைம் சொல்லுவாங்களா, அதுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்க உடனே ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ டவுட் என்ன கேட்கிறாங்கன்னா, நான் சொல்ற ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 25 26 2 நாள் 25 26ஆம் தேதி 5 மணி வரை வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சோ அதனால ஒரு காலேஜ்ல ஒரு பிரான்ச் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். n நம்பர் ஆஃப் பிரான்ச் சூஸ் பண்ணுங்க. கிளியர்? ரைட். 27ஆம் தேதி காலையில 7 மணியிலிருந்து 27ஆம் தேதி நைட் 7 மணி வரை இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு 3 சாய்ஸ் கேட்கும். இது வந்தது நான் அக்செப்ட் பண்ணிக்குவா, இல்ல அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுக்குவா, இல்ல வந்து நான் கவுன்சிலிங் விட்டு வெளியில வருவா. இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சார் அக்செப்ட் பண்ண ஜாயினா நான் காலேஜ் போயிருவேன், அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டா டிஎஃப்சி சென்டர் போகணுமா? கிடையாது. சோ உங்களுக்கு இந்த 5 நாள் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து மறுநாள் 28ஆம் தேதி காலையில உங்களுக்கு ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்ப நீங்க அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டாலும் இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கும்ல, இந்த காலேஜ் இருக்கலாம், இல்ல மேபி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டு நீங்க ஒரு 120 சாய்ஸா போட்டிருக்கீங்க, 119க்குள்ள ஒண்ணு மாறி வந்தாலும் வரலாம். நீங்க போய் டிஎஃப்சி சென்டருக்கு போகணுமா? தேவையில்லை.
28ஆம் தேதி காலையில வந்து ஒரு 10 மணிக்கு நீங்க ஓபன் பண்ணாவே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். 27ஆம் தேதி நீங்க பண்ணவது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ். இது இருக்கு, அக்செப்டா அப்போடா இதுதான். ஆனா 28ஆம் தேதி காலையில உங்களுக்கு வர்றது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ். புரியுதா? அது நல்ல காலேஜ் இருந்தா போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார் நான் ஜெனரல் கவுன்சிலிங்லயே நான் பார்த்துட்டு நான் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணலாம்னா தாராளமா ஜாயின் பண்ணலாம். அப்போ வந்து காலேஜ் வந்து நீங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயோ டிசபிள்லயோ எக்ஸ்ஆர்மிலயோ வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலேஜுக்கு டேட்டா போயிடும். அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க எப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க வந்து இல்ல சார் நான் அடுத்த ஜெனரல் கவுன்சிலிங்லயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஜெனரல் கவுன்சிலிங் பார்த்துட்டு நான் வந்து ஜாயின் பண்றேன்னு நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால. அதனால வந்து நம்ம இதுலயே தான் போய் சேரணும் கிடையாது. நல்ல காலேஜ் இருந்தா மேக்ஸிமம் போயிருங்க. இல்ல சார் பட் ஜெனரலா நீங்க நல்ல காலேஜ் நீங்க எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுலலாம் வந்து கேஸ்ட் பேஸ் கிடையாது. உங்களுடைய மார்க் தான், ஸ்போர்ட்ஸோட மார்க் தான். இந்த ஸ்போர்ட்ஸோட மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால என்னுடைய சஜஷன் 150க்கு கட் ஆஃப் கீழே ஜெனரல்ல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல மார்க் இருந்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி என் ஆடியோ வந்து நான் என்ன ஃபீவரா இருக்கறனால என் ஆடியோ கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க. சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து சஜஷன் பண்றேன். ஆனா மெயினா வந்து 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்டு அண்ட் ஒகேஷனல் இருக்கிற எல்லா பையங்களுக்கும் இது நான் நிறைய வீடியோஸ் சொல்ல மறந்துட்டேன். 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போது கூட யாருக்கு நடக்குதுன்னா ஒகேஷனல் பையங்க, ஜெனரல் ஒகேஷனல் பையங்களுக்கும் 7.5 ஒகேஷனல் பையங்களுக்கும் சேர்த்து நடக்குது. ஸோ அதனால ஒகேஷனல் பையங்க மறந்துடாதீங்கன்னா, சார் எங்களை பத்தி யாருமே அதிகமா வீடியோ போடல யாரும் நினைக்காதீங்க. நீங்களும் வந்து 29ஆம் தேதி தான் அந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 2 நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து 5 நாள்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும், இல்லை டிஎஃப்சி போகணும், அதுக்கப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். ஸோ அதனால யார் யார் வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒகேஷனல் பையங்க யாராவது ஒரு ஆள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒகேஷனல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யூஸ்வலா வந்து ஜெனரல் கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ணலாம் நினைச்சிட்டு செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ அவங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது, அவங்களுக்கு முதல்ல நடக்குது. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே கால் பண்ணுங்க. எப்போ நான் சொல்ற மாதிரி தான் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.